Hello guys, நான் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா Filmora அப்ளிகேஷனில் இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் உங்கள் Filmora அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அதில் 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டைல். பேசிக் ஸ்டைல்லாம் என்னென்னா அதுக்கு எதுவும் ஒரு அனிமேஷன் அவுட் அனிமேஷன் இருக்காது, சாதாரண ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 6க்கு மேலே போனீங்கன்னா அந்த ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்கும், அதே சமயம் ஒரு அவுட் அனிமேஷன் இருக்கும். பார்க்க ரொம்ப கூலாக இருக்கும் இப்போ பார்த்த மாதிரி. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு ஹார்ட் கொடுத்தீங்கன்னா அதாவது ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும், அது வந்து ஃபேவரட் ஃபோல்டரில் ஆட் ஆயிரும். இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணால் இல்லைனா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆட் ஆயிரும். உங்களுடைய ஃபுட்டேஜ் 3 ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி டியூரேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியர்லி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் மேக் ஷூர் டிபெண்ட்ஸ் அப்போ உங்கள் ஃபுட்டேஜ் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபுட்டேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 இல்லை 2 இல்லை 3ங்கிற பிளேஸ் ஹோல்டரில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீடியோவுமே வேறு டூரேஷனில் இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எல்லா வீடியோவுமே ஒரே டூரேஷனில் வச்சுக்க போகிறேன். இது ஏன் அப்படின்னா வந்து இதை நம்ம வேறு டூரேஷனில் முடிஞ்சுன்னா அந்த மித்த பேலன்ஸ் இருக்க டூரேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தெரியுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் டூரேஷனை வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அங்கே இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி காமிக்குதா, அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் முடிகிற டூரேஷனை காமிக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்குங்க. ஏதாவது ஒரு ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன், அல்லது இந்த மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் டவுன் ஆகும், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் அப் ஆகும். உங்கள் வீடியோவில் ஆடியோ இருந்துச்சு அதை மியூட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஆடியோ பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஆடியோ மியூட் ஆயிடும். அது மாதிரி டெலிட் பண்ணுறதுனா டெலிட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேவா? இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது, ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், அடுத்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம், எல்லாம் வந்து மிரர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போஷனில் மூவ் பண்ணுறது, ஒய் பொசிஷனில் மூவ் பண்ணுறது. இது மாதிரி எக்ஸ்போஷனில் மூவ் பண்ணலாம், அதே மாதிரி ஒய் பொசிஷன்லையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சில ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்கள் வீடியோ வந்து ஷேக்கியாக இருக்குது இல்லை மோஷன் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பில்டின் ஆப்ஷன் Filmora 9 இல்லை Filmora X'ல பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு அனலைஸ் ஆகும். அனலைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் வீடியோ ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் வேணால் நான் ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துக்கப்புறம் கீழே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷன் இருக்குது, இது வந்து நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அதுக்கு முன்னாடி வந்து குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய ஃபுட்டேஜில் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை வந்து ப்ளூ கலர் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் குரோமாக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கீ பிக்கரை மட்டும் கிளிக் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை மூவ் பண்ணலாம். ஓகேவா? கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எட்ஜில் திக்னஸ்லாம் க்ரீன் ஸ்க்ரீன் வரும் இல்லையா, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லென்ஸ் இது கரெக்ஷன் இருக்கிறது தேவையில்லை. அதுக்கடுத்து ட்ராப் ஷேடோன்னு இருக்குது, அது ஷேடோ ட்ராப் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ என்ஹான்ஸ். இன்கேஸ் இந்த உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, கலர் கிரேடிங் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோ என்ஹான்ஸ் எனபிள் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து சீக்கிரமாகவே வந்து கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம். ஆட்டோ என்ஹான்ஸ் அதாவது சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து உங்கள் வீடியோ வந்து கலர் கிரேட் பண்ணும். ஓகேவா? அதுக்கடுத்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அந்த கலருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ என்ஹான்ஸ் பண்ணோம் இல்லையா, அதோட த்ரெஷ்ஹோல்டு இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒயிட் பேலன்ஸ். ஸோ அந்த ஒயிட் பேலன்ஸில் ஜஸ்ட் ஆட்டோ கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து அது வந்து வேறு மாதிரி டிடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து கலர் வந்து ஒயிட் பேலன்ஸ் டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து லெட்டருக்கு 3D லெட்டருக்கு. இது 3D லெட்னா என்னென்னா வந்து சில சினிமாஸ்லாம் சில கலர் கிரேடிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 007 இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், அது மாதிரி சில லெட்டையும் நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ உங்களோட குயிக் இன்டர்ஃபேஸ்க்காக இது யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன்ஸ். ஸோ Filmoraவில் வந்து கீன் அனிமேஷன் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம KineMasterல பார்க்குற மாதிரி. ஸோ கீன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஸ்கேல் பண்ணுறது இல்லை ரொட்டேட் பண்ணுறது இல்லை எக்ஸ்போஷன் ஒய் பொசிஷனில் மூவ் பண்ணுறது இல்லை ஒபாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி அந்த ஸ்டைலுக்கு மட்டும்தான் வந்து இன்னும் அவுட் அனிமேஷன் இருக்குது, பட் அந்த ஃபோட்டோஸ்க்கும் அந்த வீடியோஸ்க்கும் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் பேசிக்காக வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரு அனிமேஷன் நான் வச்சுருக்கேன், அதை டெலிட் பண்ணிட்டு புதுசாக 2 அனிமேஷன் ஆட் பண்ணி பொசிஷன் மட்டும் மூவ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஃபஸ்ட் பிளேஸ் ஹோட்டலில் அந்த ஒரு பில்டிங் மாதிரி இருக்கா, சர்ச் மாதிரி, அதை மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கேல் அப் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு பொசிஷன் இருக்கும், அது முடிச்சதுக்கப்புறம் எண்டிங் பொசிஷனில் வந்து நான் ஸ்கேல் அப் மட்டும் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா வந்து இந்த ப்ரிசெட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரிசெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரிசெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அதுவே வந்து ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர் மாதிரி தான், டெம்ப்ளேட் மாதிரி தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் வச்சுட்டு நான் வந்து இந்த ஆட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நான் ஸ்கேல் அப் மட்டும் தான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஸ்கேல் அப் மட்டும் லிட்டில் பிட் பண்ணுறேன். இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிக்க போகிறேன். ஸோ ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் சிம்பிளாகவும் இருக்குது. ஜஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்கள் டைம்லைனில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்து முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் வீடியோ ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணிங்கன்னா ரெண்டர் ஆகும், ப்ரிவியூ ரெண்டர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கணும். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து Alt+Enter கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ப்ரிவியூ காமிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நீங்கள் சூப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் முகேஷ் ஃப்ரம் FuseTube. பை.